காவிரி விவகாரம் குறித்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிப்பது தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், உச்சநீதிமன்றம் காவிரி தொடர்பான வழக்குகளை விசாரிப்பது தொடர்பாக யார் தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது, இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, இதனுடைய பின்னணி குறித்து விவரமா சொல்லுங்க. தமிழரசன், அதாவது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான வழக்கான தீர்ப்பானது தான் இன்றைய தினம் வழங்கப்படவிருக்கின்றது. இந்த காவிரி நதிநீர் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பான அந்த வழக்கில் தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கவிருக்கின்றார்கள். இதன் பின்னணி குறித்து பார்த்தமேயானால் 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். ஒரு ஆண்டிற்கு 192 TMC தண்ணீர் வீதம் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற அந்த உத்தரவின் சிறப்பம்சங்கள் இருந்து வந்தது. இந்த சிறப்பம்சங்களில் சிறு சிறு மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிதான் தமிழக அரசு இந்த 192 TMC தண்ணீர் போதாது என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதே வேளையில் கர்நாடக அரசானது இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பது தேவையற்றது என்று கூறி அதில் அந்த விஷயத்தை நீக்க வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் அனைத்தும் தான் உச்சநீதிமன்றத்தில் நீண்ட ஒரு இழுபறியான ஒரு வழக்காகத்தான் இது விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தொடர்ந்து இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்கள் இந்த வழக்கினை மிகவும் கவனம் செலுத்தி தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்திருந்தார். அதன் பின்னர் இந்த வழக்கானது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது விசாரித்தது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா, AM கன்வில்கர் மற்றும் அமிதவ் ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் இந்த வழக்குகளை தொடர்ச்சியாக விசாரித்து வந்தனர். கடந்த 19ஆம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் 2000 கன அடி தண்ணீரை தமிழக அரசிற்கு கர்நாடக அரசானது தொடர்ந்து அடுத்த உத்தரவு வரும் வரை, அதாவது இன்றைய தினம் வழங்கப்படுகின்ற இந்த தீர்ப்பு வரும் வரை தொடர்ந்து திறக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதில் தமிழக அரசு மற்றும் கர்நாடக அரசு மிக ஆச்சரியமான வகையில் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறியிருந்தார்கள். அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பில் ஏதேனும் பிழைகள் இருக்கும் பட்சத்தில் அதை உச்சநீதிமன்றத்தில் தானே நாங்கள் முறையிட முடியும் என்ற வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதே வேளையில் மத்திய அரசானது உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு அதிகாரம் கிடையாது, ஏனென்றால் காவிரி நடுவர் மன்றம் என்பது மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. அது ஒரு நாடாளுமன்றத்தில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு இணையானது, உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு இணையானது. எனவே இதில் மாற்றங்கள் செய்வதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது என்ற வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த வாதங்கள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் தான் கடந்த 19ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இந்த தீர்ப்பு தான் வழங்கப்படவிருக்கின்றது. இது தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளுக்கு இடையே நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லான ஒரு நாளாகத்தான் பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன். நிரஞ்சன், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்கலாமா என்பது குறித்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு. இந்த தீர்ப்பு எந்த மாதிரியா அமைய வாய்ப்பு இருக்கு? வேதவள்ளி, இந்த தீர்ப்பினை பொறுத்தவரை எந்த மாதிரியான தீர்ப்பாக வந்தாலும் தமிழகத்திற்கு ஓரளவிற்கு அது சாதகமானதாகத்தான் பார்க்கப்படும். ஒருவேளை உச்சநீதிமன்றம் இல்லை இந்த வழக்குகளை விசாரிப்ப உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் என்றால் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டிய ஒரு அவசியமானது மத்திய அரசிற்கு ஏற்பட்டுவிடும். அதன் அடிப்படையில் மத்திய அரசானது உடனடியாக அதை அமைக்கும் பணியினை தொடங்க வேண்டும் என்பது ஒரு நிதர்சனமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதே வேளையில் உச்சநீதிமன்றத்திற்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறி அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் என்றால் ஏற்கனவே இந்த வழக்குகளின் பல்வேறு விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய இந்த வழக்கினை விசாரித்து வரக்கூடிய தீபக் மிஸ்ரா அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது ஒன்றுதான் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று தொடர்ந்து அவர் தனது கருத்துக்களை தெரிவித்து வந்தார். 2 மாநிலங்களுக்கு இடையே ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். அந்த வாரியம் அமைக்கப்பட்டு விட்டால் மழையின் அளவு, 2 மாநிலங்களுக்கும் தேவைப்படுகின்ற நீரின் அளவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆராய்ந்து இந்த நதிநீர் பங்கீடு என்பது எந்த விதமான அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் சுமூகமான முறையில் செல்லும் என்பது நீதிபதிகளின் கருத்தாக இருக்கின்றது. ஒருவேளை இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறிவிட்டார்கள் என்றால் உடனடியாக மத்திய அரசிற்கு அவர்கள் உத்தரவு பிறப்பார்கள். இந்த தேதிக்குள், இந்த 1 மாத காலத்திற்குள் இல்லை 2 மாத காலத்திற்குள் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு திடமான ஒரு உத்தரவினை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு பிறப்பிக்கப்பட்டாலும் தமிழக அரசிற்கு அது சாதகமான விஷயமாகத்தான் பார்க்கப்படும். எனவே எந்த மாதிரியான தீர்ப்பு வந்தாலும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசிற்கு ஒரு சாதகமான நிலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி.